Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் எப்படி நமக்கு வந்து ஃபைனலாக இந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பரில் நமக்கு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டாங்களோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் நமக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபைனலாக அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ நாம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம், சரியா? அதனால இதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் இப்போ ஒன் வேர்ட்ஸை நீங்கள் பாருங்கள். ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா பவுஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 15 ஒன் வேர்டுக்கு ஃபிசிக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 மார்க்கா, ஒவ்வொரு 3 மார்க்கா, ஒவ்வொரு 5 மார்க்கா நம்ம சூப்பராக பார்த்துடலாம், சரியா? சப்போஸ் இதில் வந்த கொஸ்டின்ஸ் அதாவது நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பதட்டப்படாமல் அதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணியாவது என்னாச்சு இப்போ வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நமக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரியா? மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வேர்ட்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? 15 ஒன் வேர்டுக்கு இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக. மென்ஷன் தி வேஸ் ஆஃப் அதாவது ப்ரொடியூசிங் இன்ட்ரடியூஸ் இஎம்எஃப், சரியா? அதுக்கப்புறம் இரட்டை ஒளிவிலகல் என்றால் என்ன? வாட் இஸ் டபுள் ரிஃப்ராக்ஷன், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அயனியாக்க ஆற்றல் வரையறுக்கவும், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 2 சம் நமக்கு கேட்பாங்க, நம்ம மார்னிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சரியா? இதில் ஒரு சம் கொடுத்துருக்கேன், என்னன்னா அதன் மின்னோட்ட அடர்த்தியை கணக்கிடுக. அதாவது 10⁻⁻6 m² குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு தாமர கம்பி வழியே 2A மின்னோட்டம் செல்கிறது எனில் அது மின்னோட்ட அடர்த்தியை கணக்கிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி கரண்ட் டென்சிட்டி, சரியா? அதுக்கப்புறம் வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ? அதுக்கப்புறம் ஆம்பியரின் சுற்று விதி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்று என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 20,000 வோல்ட் முடுக்கு மின்னழுத்தம் உள்ள எக்ஸ் கதிர் குழாயிலிருந்து வெளிவரும் எக்ஸ் கதிர் வெட்டு அலைநீளத்தை கணக்கிடுக, சரியா? கண்டிப்பாக சம்ஸை நீங்கள் எழுதிங்க அப்படின்னா அதாவது 0.5 கூட நமக்கு குறைக்கிறதுக்கு அதாவது வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அதனால் சம்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து எழுதுங்க. முக்கியமாக ஃபார்முலாவை ப்ரொஜெக்ட் பண்ணி காத்துங்க, சரியா? இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் 2 மார்க்கில் மட்டும் 3 சம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. அகசிவப்பு கதிர்களில் ஏதேனும் 2 பயன்பாடுகள் எழுதுக, இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 24th சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்பல்சரி கொஸ்டின் 3 × 10⁵ 4 Nc⁻⁻1 வலிமை கொண்ட சீரான மின்புலத்தில் HCl வாயு மூலக்கூறுகள் வைக்கப்படுகின்றன. HCl மூலக்கூற்றின் மின் இருமுனை திருப்புத்திறன் 3.4 × 10⁻30 சென்டிமீட்டர் எனில் ஒரு HCl மூலக்கூற்றின் மீது செயல்படும் பெரும திசை விசையை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். தி மார்க்கெட்டின் முதல் தேற்றத்தை கூறி நிரூபிக்கவும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 200 சுற்றுகள் கொண்ட ஒரு கம்பி சுருள் 4 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டுள்ளது. கம்பி சுருள் வழியே செல்லும் காந்த பாயம் 6 × 10⁻5 WP எனில் கம்பி சுருளை சுற்றியுள்ள ஊடகத்தில் சேமிக்கப்பட்ட காந்த ஆற்றலை கணக்கிடுக. அதுக்கப்புறம் ஃபோட்டோன்களின் சிறப்பு இயல்புகளை பட்டியலிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மின் தடையாக்கிகளில் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் அதன் தொகுபயன் மின் தடைகளை மதிப்புகளை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையின் ஆரம் 13.25 ஆம்பியர் எனில் அதன் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் அலைநீளத்தை கணக்கிடுக, சரியா? அதுக்கப்புறம் கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கோளக ஆடியில் F மற்றும் R இடையான தொடர்பை விவரிக்கும். டெரிவ் தி ரிலேஷன் பிட்வீன் F and R. மின்காந்த அலைகளின் பண்புகளை எழுதுக. ரைட் டவுன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு சென்டிமீட்டரில் 4000 ஒளி புகும் அதாவது கம்பல்சரி கொஸ்டின். ஒரு சென்டிமீட்டரில் 4000 ஒளி புகும் பிளவுகள் கொண்ட விளிம்பு விளைவு கீற்றிணி ஒன்றை நிற ஒளியினால் ஒளியிட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் அதாவது இவ்வமைப்பினால் 30 டிகிரி கோணத்தில் 2ஆம் வரிசை விளிம்பு விளைவு பெருமம் தோன்றுகிறது. பயன்படுத்தப்படும் ஒளியின் அலைநீளத்தை காண்க.
இது 3 மார்க் கம்பல்சரி. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திருத்துதல் என்றால் என்ன, ஒரு அரை அலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக. அதில் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காந்த புலத்தில் கம்பி சுருளின் ஒரு சுழற்சி மாற்று திசை மின்னியக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணிதவியலாக காட்டுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பயட் சார்வர்ட் விதி உதவியுடன் மின்னோட்ட பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்கான கோவையை பெறுக. பருப்பொருள் அலை மற்றும் எலக்ட்ரானின் அதாவது டிப்ராய் அலைநீளத்துக்கான சமன்பாட்டினை பெறுக. அதுக்கப்புறம் 36 கொஸ்டின், மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்துக்கான கோவையை பெறுக. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வை விவரிக்கவும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைனல் கொஸ்டின், ஆடி சமன்பாட்டினை வருவிக்கவும். சரியா, அதுக்கப்புறம் மின்னழுத்தமானியை இரு மின்கலங்களில் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் 70க்கு எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் கல்லூரி சம்மந்தமாக நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.